குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆம்ஸ்ட்ராங் கொலையில இது சாதாரண நபர்களால் செய்யப்படவில்லை. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிற பொழுது அஸ்வத்தமன் நாகேந்திரனோடு முடிந்து போய் விடக்கூடாது. அஸ்வத்தமனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் கண்டிப்பா ஒரு பாஸ் இருக்கும். ஒரு பாஸ், அது யார்? செல்வ பெருந்தகையா இல்ல வேற ஒரு பெருந்தகையா? யார் அது? 30 ரவுடிகள், 28 ரவுடிகளை, குற்றவாளிகளை மேய்க்கக்கூடிய ஆளு அஸ்வத்தமன் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஏறக்குறைய காவல்துறை தரப்பும் தெரியும். இல்லனா ஜெயில இருக்க ஆயுள் தண்டனை கைதிய எப்படியா வெளில கொண்டு வர முடியும் சொல்லுங்க. பிஎஸ்பி தரப்பு தெளிவா சொல்லப்படுறாங்கல்ல, என்னன்னா இல்லங்க அஸ்வத்தமன் செல்வ பிறந்தகையும் ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்தாங்க, ஆம்ஸ்ட்ராங்கோட நிகழ்வுக்கெல்லாம் வந்தாங்க, கண்டிப்பா தொடர்பு சொல்லும் போது இதையும் விசாரணை பண்ணக்கூடாது. ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு. ஆமையா, எல்லாம் A+ ரவுடி. ஒரு ரவுடி, ஒரு ரவுடி மேல ஒரு சில வழக்கா இருக்கு, 30-40 வழக்கு இருக்கு. அப்போ இதுல கொலை வழக்கு வேற, அத்தனை கொலை வழக்கு. நீங்க கேவலமா இருக்குங்க. காவல்துறை எந்த கொலை வழக்கையும் நீதிமன்றத்தில் நிரூபிப்பதே இல்லை. ஜட்ஜை போய் குற்றவாளி ஜாடி பிடிப்பாரு. சம்பவ செந்தில் கிடைக்கலைன்னா சார்ஜ் போடுவதற்கு காவல்துறை IPS அருண் ரெடியா இருக்காரு. ரியல் எஸ்டேட் ரவுடிகளோடு, ரியல் எஸ்டேட் பில்டர்களோடு தொடர்பு இல்லாத கமிஷனரே கிடையாது. இது ஒரு தனியா CBI விசாரிக்குமா? CBI கட்டுப்படுத்துகிற கமிஷன்லாம் எனக்கு தெரியும். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை ஜூலை 5ஆம் தேதி நடந்துச்சு. தொடர்ச்சியா நம்ம அவரை பத்தி பேசிட்டே வரோம். அடுத்த நகரம் நல்லா பெருசா போயிட்டு இருந்துச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா செல்வ பிறந்தகிட்ட நிக்குது. இதுக்கப்புறம் நகருமா நகராதா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பாக்குறேன். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையில செல்வ பிறந்தகைக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி பகுஜன் சமாஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெய்சங்கர் டைரக்டா ராகுல் காந்திக்கே லெட்டர் போட்டாரு. இது மாதிரிங்க செல்வ பிறந்தகை தொடர்பு இருக்கு, முதல்ல இவர் தலைவர் பதவியில தூக்குங்க. இவர் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கெல்லாம் இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டா லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது குற்றச்சாட்டு இல்லாம என்னை அசிங்கப்படுத்துறீ அப்படின்னு சொல்லி ஒரு 10 லட்சம் அஸ்டேட் கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. 14 நாளுக்குள்ள மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி. இப்ப ஜெய்சங்கர் என்ன சொல்றாங்க, ஆனா மன்னிப்புலாம் கேட்க முடியாது, விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கடைசியா நின்று இருக்காங்க. இது எப்படியா பாக்குறீங்க? உண்மையிலே திரு செல்வ பிறந்தகை அவர்களுக்கு இந்த ஆடிட்டர் பாண்டியன், சங்கர் இதுல கொலை வழக்குல சம்மந்தம் இருக்கா இல்லையா? இல்லை, அது ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கு இல்லை, அவர் சிறையிலே இருந்தார். யாரு? செல்வ பெருந்தகை. அப்போது காவல்துறை கமிஷனர் காளிமுத்து கமிஷனராக இருந்த பொழுது காவல்துறை இவரை கைது செய்ய போகிற பொழுது மாடியிலிருந்து குதித்து தப்புவதற்காக குதித்து கால் உடைஞ்சு போய் ஆஸ்பத்திரியில் இருந்தார் செல்வ பிறந்தகை. ஆமாம், நீங்கள் அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 ஆண்டு கால வரலாறை பின்னோக்கி பார்த்தீங்கன்னா அவர்கள் நீங்கள் அடித்தட்டிலிருந்து தான் வந்திருப்பாங்க. நம்ம நாட்டில் அரசியல் என்பது அயோக்கியனுடைய கடைசி புகலிடம். நீங்கள் சாக்ரட்டிஸ் தான் சொல்லுவார், தெளிவாக சொல்வார். அரசியல் என்பது, அரசியலில் அனைத்து அதிகாரங்களும் மிக எளிதாக தன்னுடைய கட்டுக்குள்ளே வந்துடும். இதில் செல்வ பெருந்தகை மட்டும் விதி விலக்கல்ல. பல பேர் அரசியலில் தேர்ந்தெடுப்பதற்கு என்ன காரணம்னா, நீங்கள் 6 மாதம் கஷ்டப்படுவான், 1 வருஷம் கஷ்டப்படுவான். அதன் பிறகு அவனுக்கு அரசியலில் ஏதாவது ஒரு சின்ன பதவி வந்தால் போதும், அந்த சின்ன பதவியை வைத்து பெரிய பதவிக்கு வர முடியும். இது இந்தியாவில் சாபக்கேடு. குறிப்பாக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய திராவிட இயக்கங்களில் மிகப்பெரிய சாபக்கேடு. எனக்கு தெரிஞ்ச திராவிட இயக்கத்தில் பல தலைவர்கள், நீங்கள் அதாவது அன்பில் தர்மலிங்கன்னு ஒருத்தர் இருந்தார், நம்ம மகேஷ் பொய்யாமொழியுடைய தாத்தா. அவரு அன்பில் என்ற ஒரு ஊர்ல மாட்டு வண்டி ஓட்டுகிறவர். அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கும் விசுவாசமான நபர்கள் தேவைப்படுறாங்க. எப்போ? திமுகவில். காரணம், சம்பத்துடைய கை ஓங்குது. நீங்க EVK இளங்கோவனுடைய அப்பா சம்பத்தினுடைய கை ஓங்குது. கை அப்படி ஓங்குகிற பொழுது அவர் ஒரு படித்தவர், பண்பாளர், பெரிய பார்லிமெண்டேரியன். யாரு? சம்பத்து தான் பெரியாரை எதிர்த்து திராவிடர் முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தவரை, அண்ணா கிடையாது. நீங்க வரலாறு பூராம பின்னோக்கி நகர்த்திட்டு போயிட்டான். அதாவது பெரியாரிடமிருந்து இந்த நபர்கள் பூரா வெளியேறி அவன் சைலண்டா போயிடுறாங்க. பெரியார் எதிர்த்து பேசினா அந்தந்த ஊர்ல அடி உழுகும்.
எப்படி அடி விழுகும்னா, பெரியார் ஆதிக்க சாதிகளை எதிர்த்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக அரசியல் செய்கிற பொழுது அடிதடி சண்டை தான். பெரியாருடைய தொண்டர்கள் பூரா அந்த காலத்துல சிலம்பத்துல பெரிய வித்துவானா இருப்பாங்க. சிலம்பத்துல பெரிய வித்துவான். அப்போ பெரியாரை எதிர்த்து யாரு பேசினாலும் அங்க கண்டிப்பா சிலம்பாட்ட சிலம்படி தான் விழுது. அப்போ முதல் கூட்டம் எங்க நடக்குதுன்னா திருச்சியில நடக்குது, பெரியார் எதிர்த்து. அப்போ 20 பேர் சிலம்போட வந்துடுறான். சிலம்புனா இரும்பு பூண் போட்ட சிலம்பு, அதாவது சும்மா ஏதோ சாதாரண குச்சியெல்லாம் கிடையாது. போலீஸ் வச்சிருக்காங்க லத்தி 2 லத்தி சேர்த்தா எப்படி இருக்கும்? லத்திங்கிறது கை கடக்கமா இருக்கும். ஆனா சிலம்பு குச்சி என்பது 2 மடங்கு லத்தியோட ஒரு ஆள் உயரம் இருக்கும். கண்டிப்பா 6 அடி இருக்கும். 6 அடி இருக்கு. அப்போ இதுல நீங்க அடிச்சா மண்டை ரத்த சீத்துன்னு வந்துடும் வெளியே வந்து. அப்போ அந்த கூட்டத்தை கலைப்பதற்காக போறாங்க. பார்த்தோன்னே சம்பத் உட்கார்ந்து இருக்காரு. டேய், பெரியார் அண்ணன் பையன் இருக்காண்டா. யார் சொல்றா? பெரியாரை தொண்டர்கள். நீங்க அவ்வளவு பெரிய வீரமான இயக்கம் பெரியார் இயக்கம். அப்ப பார்த்துட்டு சரி விடு, அந்த கூட்டம் அன்னைக்கு ரத்து செய்யப்பட்டிருந்தால் திமுகவே இல்லை. அப்பா அந்த பெரியாரை எதிர்த்து, ஏன்னா பெரியாருடைய பேஸ் திருச்சியில சம்பத் அண்ணா வந்து காஞ்சிபுரத்துல கணக்கு எழுத போயிட்டார். அக்கௌண்ட்ஸ் வேலைக்கு போயிட்டார். யாரு? பேரறிஞர் அண்ணா. அவர் பேரறிஞரும் இல்லை, சிற்று அறிஞரும் இல்லை. பகல் பூரா வந்து தூங்குவார், ராத்திரி பூரா முடிச்சிருப்பார். இதுதான் அண்ணாதுரை. என்ன காரணம் ஐயா? என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவருடைய லைஃப் ஸ்டைலு ராத்திரியில் சீட்டு விளையாடுவது, கட்சிக்காரிடம் பேசுவது, இரவுல தான் வேலை, பகல் பூரா தூக்கம். இதுதான் அண்ணா. இதுதான் அண்ணாதுரை. நீங்க பெரியார் ஒரு பெரிய இயக்கத்தை கட்டி வச்சிருந்தார். 1935 ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். பிரிட்டிஷ்காரன் நோட் போடுறான் லண்டனுக்கு, பிளாக் ஷர்ட் மூவ்மெண்ட். எது? பிளாக் ஷர்ட் மூவ்மெண்ட். இங்கிலீஷில் எழுதுறாங்க. இது புரட்சிகர கருத்துக்களை பேசுறாங்க, மக்கள் கூட்டம் கூட்டமா பார்க்கறான். இது நாளைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு பிரிட்டிஷ்காரன் குயினுக்கு எழுதுறான். இப்போ இப்படியான இயக்கங்கள் சரியா. இப்போ நம்ம செல்வ பெருந்தைக்கு வந்துடுவோம். அப்போ இவர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் என்பது அரசியல் தான். அரசியலில் அங்கீகாரம் வந்த பிறகு காவல்துறை இப்போ பக்கத்தில் வராது. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அசுவத்தமன் வரைக்கும் வந்துருச்சு. ஆமாம், அசுவத்தமனை தாண்டி போகணுமா இல்லையா? கண்டிப்பாக. ஏன் போக மாட்டேங்குது? நீங்கள் அதே போல் திருநெல்வேலியில் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் தனசிங் கொலை, அதில் நீங்கள் ஒரு எம்எல்ஏன்னு செய்திகள் வந்துட்டே இருக்கு. யார் அந்த எம்எல்ஏ? காங்கிரஸ் எம்எல்ஏ. யார் அவரு? ஏன்னா வழக்கு போக மாட்டேங்குது. ஐயோ, எங்க நிக்குது? அதோட நிக்குது. எம்எல்ஏ கூட நிக்குது. யார் எம்எல்ஏ? அவரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கட்சி தலைவருடைய பினாமிங்கிறான். யார் அந்த பினாமி? அப்போ திமுகவுடைய போலீஸு அங்கேயே நகர மாட்டேங்குது, ஆம்ஸ்ட்ராங் வழக்கிலையும் நகர மாட்டேங்குது. அடுத்த கட்டம் நீ இப்போ சார்ஜ்ஷீட் போட போறாங்க. இன்னொரு 15 நாள் 20 நாள் சார்ஜ்ஷீட் போட்டுருவாங்க. ஏன்னா சம்பவ செந்தில் கிடைக்கலைன்னா சார்ஜ்ஷீட் போடுவதற்கு காவல்துறை ஐபிஎஸ் அருண் ரெடியா இருக்காரு. சம்பவ செந்தில பிடிக்கவே முடியாதுங்கிறாங்க. ஏன்னா இந்தோனேஷியாவிலும் இத்தாலி போயிட்டாரு, இத்தாலியிலேருந்து இந்தோனேஷியா போயிட்டாருங்கிறாங்க. அப்போ இன்டர்போல்டு தான் போகணும். நம்ம போலீஸ் என்ன பண்ணுவான்னா, நீங்கள் ஆருத்ரா கோல்டில் ஆர்கே செந்தில், ஆர்கே சுரேஷை போலீஸ் மேலேயே போய் ஃப்ளைட்டில் ஏற்றி துபாய் போயிட்டார். பேசுவதை பேசி சரி கட்டி எல்லாம் முடிந்த பிறகு திருப்பி வந்துட்டார். இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக. இந்த வழக்கு என்ன ஆச்சு? 1 லட்சம் பேர் டெபாசிட்டு, 5000 கோடி ரூபாய் ஏமாற்றப்படுது. ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ். எத்தனை பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க? என்ன ஆச்சு அது? ஏன் காவல்துறைக்கு அதிகாரம் இல்லையா? எக்கனாமிக்கல் அஃபென்ஸ் விங்குக்கு அதிகாரம் இல்லையா? முதலமைச்சருக்கு அதிகாரம் இல்லையா? உள்துறை செயலாளருக்கு அதிகாரம் இல்லையா? எங்கேயா போச்சு? ஒருத்தர் 2 பேர் பாதிக்கப்படல, 98,000 பேர் பணம் கொடுத்துருக்கு. அப்போ இந்த வழக்கு நகரவே மாட்டேங்குது. ஏன்? ஏதோ ஒரு பக்கம் முட்டுச்சந்திர போய் நிக்குது. அதிகாரிகள் தான் மாறிட்டு இருக்காங்க. அப்போ கொடநாடு வழக்கு நகரவே மாட்டேங்குது. நீங்க சுதாகர் ஐஜி கோயம்புத்தூர் உட்கார்ந்துருக்காரு. அந்த வழக்கை நகர்த்துவதற்கு நகரவே மாட்டேங்குது. ஏன் நகர மாட்டேங்குது?
எது வரைக்கும் போகுது? கொடநாடு வரைக்கும் போகுது. கொடநாடை தாண்டி போக மாட்டேங்குது. பல குற்றவாளிகள் இருக்கிறான். எப்படி அந்த சரவணன் கொல்லப்பட்டான்? மல்லிகா நல்லுசாமி பெங்களூர்லேருந்து எப்படி காரை ஓட்டிட்டு நாமக்கல் வந்தது அந்த அம்மா. இப்படி பல விஷயங்களை காவல்துறை நீங்க எங்க போய் நிற்குது? முட்டுச்சந்தில் போய் நிற்குது. தெரிஞ்சே தெரியும். அங்க அரசியல் இருக்கு, அங்க அரசியல் இருக்கு. நீங்க திருச்சி ராமஜெயம் கேஸ் ஏன் குற்றவாளி கண்டுபிடிக்க முடியலையா? குற்றவாளி யாருன்னு தெரியும் காவல்துறைக்கு, ஏன் போக மாட்டேங்குது? முட்டுச்சந்தில் போய் நிற்குது. சிபிஐ போயிட்டு ரிட்டர்ன் வந்து என்ன காரணம்னா குற்றவாளி யாருன்னு தெரியும். அதிகாரமிக்க அரசியல் இருக்கு, அதிகாரமிக்க அரசியல் பின்னணி கொண்டவர், அரசியல் பின்னணி கொண்டவர், ஜாதி பின்னணி கொண்டவர், பணபலம் பின்னணி கொண்டவர், பிஜேபியோட தொடர்பு கொண்டவர், இப்படி பல பின்னணி. அப்போ இவர்களை நோக்கி அந்த வழக்கு போகாது. அப்போ நான் கேட்குறேன், ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டமா? கண்டிப்பாக. பல வழக்கு ஏன் திருநெல்வேலி டிஐஜி ஏன் அடுத்த கட்ட நகர்த்தவே முடியல? அதே கதை தான் எங்கள் ஆம்ஸ்டாங் கொலையில் இது சாதாரண நபர்களால் செய்யப்படவில்லை. கண்டிப்பாக நான் தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்கேன். மிக பெரும் ரவுடி 30 பேர் இதில் குற்றவாளிகளாக அரசு கைது பண்ணி சிறையில் வச்சுருக்கு. 30 பேருமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஆள் யாராக இருக்கும்? சாதாரண ஆளாக இருக்க முடியாது. மிகப்பெரிய அரசியல் பின்னணி கொண்டவர், அதிகார பலம் கொண்டவர், பொருளாதார பின்னணி கொண்டவர், கார்பரேட் பின்னணி கொண்டவர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்க முடியும். ஒரு ஆள் 2 பேர்ல ஒரு ரவுடியை மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு நாளைக்கு. ஆமையா, எல்லாம் A+ ரவுடி. ஒரு ரவுடி ரவுடி மேல ஒரு சில வழக்கா இருக்கு, 30-40 வழக்கு இருக்கு. அப்போ இதுல கொலை வழக்கு வேற, அத்தனை கொலை வழக்கு. நீங்க கேவலமா இருக்குங்க. காவல்துறை எந்த கொலை வழக்கையும் நீதிமன்றத்தில் நிரூபிப்பதே இல்லை. ஜட்ஜை போய் குற்றவாளி ஜாடி பிடிப்பாரு. ஒவ்வொருத்தன் மேல 16 கொலை வழக்கு, 15 பேரை கொலை பண்ணியிருக்காருன்னா, நான் ஈழ போராட்டத்தில் தான் அந்த புலிகள்கிட்ட பேசும்போது சொல்லுவான், இவர் ஒரு 200 பேரை இராணுவத்தை கொன்றொழித்திருக்கார், இவர் 300 பேரை. நான் ஆச்சரியமா பார்ப்பேன். ஏன்னா அது அவனுக்கு மக்கள் கொரில்லா. அவன் ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக போராடுறான். ஆனா இங்க A+ ரவுடிகள் 7 கொலை, 8 கொலை, 10, ஏன் ஒரு கொலை நிரூபிக்க முடியல? அதை சொல்லுங்க. ஒரு கொலை ஏங்க அப்படி பல பேர் இருக்காங்க. அப்போ காட்டான் சுப்பிரமணியன் வாழ்வது என்ன ஆனானே தெரியல. இந்த காவல்துறைய அரசியல் கட்டி போட்டு விடுகிறது. இல்லையா, திரு அருண் அவர்கள் பதவியேற்றவுடன் அவர் சொன்ன என்னன்னா, நான் வந்து ரவுடிகள் பாணியில நான் வந்து கிளாஸ் எடுப்பேன் அப்படிலாம் சொன்னாரு. ஆனா அவருடைய சில அவருடைய அதிகாரம் அவ்வளவுதான், அவருடைய அதிகாரம் அவ்வளவுதான். இல்ல, எந்த ஒரு அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதுங்க, அப்பதான் முழுமையா விசாரணை நடத்தப்படும் சொன்னாரு. சொல்லிதான் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது கடைசியா வந்து இங்கே நிக்குது, சொல்ற மாதிரி முட்டுச்சந்திலே வந்து நிக்கிற மாதிரி நிக்குது. என்னன்னா அஸ்வத்தமனுக்கு கட்டளை இட்டது யார்? அஸ்வத்தமனுக்கும் அவங்க அப்பா நாகேந்திரனுக்கும் கட்டளை இட்டது யார்? இவர்களை மெயின்டைன் பண்ணது யார்? கண்டிப்பா அஸ்வத்தமன் இருக்க முடியாது, நாகேந்திரன் இருக்க முடியாது. கண்டிப்பா நாகேந்திர அஸ்வத்தமனுக்கு மீறி ஒரு பெரிய சக்தி இருக்கும். இல்லையா, பிஎஸ்பி தரப்பு தெளிவா சொல்லப்படுறாங்கல்ல, என்னன்னா இல்லங்க அஸ்வத்தமன் சொல்ல பிறந்தவங்க ஆம்சாங் கூட இருந்தாங்க, ஆம்சாங்கோட நிகழ்வுக்கெல்லாம் வந்தாங்க, கண்டிப்பா தொடர்பு சொல்லும் போது இதையும் விசாரணை பண்ணக்கூடாது. இல்ல, அதாவது ஆதாரங்களின் அடிப்படையில குற்றவாளியை நெருங்கணும் போலீஸ். ஆமா. ஆனா இங்க ஆதாரம் குற்றவாளி அதிகார பலமிக்கவராக இருந்தால் அதுக்கு நீங்க காவல்துறை அதிகாரிக்கு நேரடியாக அந்த அரசியல்வாதியை போய் கைது செய்வதற்கு அதிகாரம் இல்லை. எங்க கேட்கணும்? சிஎம் ஆபீஸை கேட்கணும். பல வழக்கு அப்படி நிலுவையில் கிடக்கு. இந்த குற்றவாளிகள் தப்பிப்பதை நீங்க காவல்துறையில உயர் அதிகாரிகள் கமிஷனர் இருக்காங்கல்ல, கமிஷனர் தரப்புல ரியல் எஸ்டேட்டுக்காக பல கொலைகள் நடந்திருக்கு. பல கொலைகள் நீங்க அந்த ஸ்டேஷன் கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்குவான். ரைட்டு, இது மேலிடம் சம்மந்தப்பட்டிருக்கு, இதை நம்ம அடக்கி வாசிக்கலைன்னா ஏன்னா அவரு பல கோடிகள் சம்பாதிச்சுட்டு இருப்பார். யாரு? அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். நம்ம கைது செய்யப்படுவோம். இன்ஸ்பெக்டரை இல்லைன்னா தூக்கி அடிக்கப்படுவோம் தண்ணியில்லா காட்டுக்கு. அப்புறம் எந்த காலத்திலையும் நம்ம நல்ல ஸ்டேஷனுக்கு வர முடியாது. எந்த காலத்திலையும் நல்ல ஸ்டேஷனுக்கு
பாண்டி பஜாருக்கோ திருவள்ளிக்கேணிக்கோ எஸ்பிளேனுக்கோ வரவே முடியாது. அப்போ அவர்கள் சொல்லுவதை அப்படியே கேட்டுக்கும். நீங்கள் பல இன்ஸ்பெக்டர்கிட்ட பல ரகசியம் ஒளிந்து கிடக்கு. அவர்களால் செயலாற்றவே முடியாது, பணியாற்றவே முடியாது. இதே போல தான் இப்போ ஆம்ஸ்டாங் வழக்கம் நாகேந்திரனோடு நின்று போச்சு, அஸ்வத்தமனோட நின்று போச்சு. அஸ்வத்தமனை தாண்டி அது போகணுமா இல்லையா? போகல. இப்போ அஸ்வத்தமனும் ஒரு அரசியல்வாதி தான். இப்போ நீங்கள் 30 வயசு 31 வயசுல மாநில இளைஞரணி செயலாளர். இது வந்து ராகுலோட டெல்லி லாபியில் என்ன வேணுகோபால் பொதுச்செயலர் வேணுகோபாலோடு தொடர்பு இருந்தால் தான் இந்த பதவி கிடைக்கும். இல்லைன்னா மல்லிகார்ஜுன் கார்கேவோடு தொடர்பு இருந்தால் தான் இந்த பதவி கிடைக்கும். அப்போ இந்த 3 பேரோட நெருங்கிய தொடர்புகளோடு உள்ளவர் யார்? அவர் தான் பதவி வாங்கி கொடுத்துருக்கணும். அப்போ அஸ்வத்தமனுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் கண்டிப்பாக ஒரு பாஸ் இருப்பார். ஒரு பாஸ். அது யார்? செல்வ பெருந்தகையா இல்லை வேற ஒரு பெருந்தகையா? யார் அது? நீங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிற பொழுது அஸ்வத்தமன் நாகேந்திரனோடு முடிந்து போய் விடக்கூடாது. கண்டிப்பாக. ஏன்னா இந்த 30 ரவுடிகள் 28 ரவுடிகளை குற்றவாளிகளை மேய்க்கக்கூடிய ஆளு அஸ்வத்தமன் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஏறக்குறைய காவல்துறை தரப்பும் தெரியும். இல்லனா ஜெயில இருக்க ஆயுள் தண்டனை கைதிய எப்படியா வெளில கொண்டு வர முடியும் சொல்லுங்க. அதுவும் பாருங்க, கிட்டத்தட்ட 15 வருஷமா உள்ள இருக்காரு. யாரு? திரு நாகேந்திரன். அவர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்குள்ள இருக்க கைதியே தூக்கிட்டு வந்திருக்கானா, அப்ப வந்து கண்டிப்பா இது வந்து நீங்க சொல்ற மாதிரி வேற ஆளுதான். அப்போ இதுல எல்லாருடைய வங்கி கணக்கும் நீங்க கமிஷனரு ஆய்வு செஞ்சிருக்காரு. பல லட்சக்கணக்கான ரூபாய் அதுல டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு. அப்ப இந்த பல லட்சக்கணக்கான ரூபாய் எங்கிருந்து வந்தது? யாரு கொடுத்தா? நீங்க அதாங்க, ஒரு ரவுடியை ஒரு மாசம் மெயின்டைன் பண்றதுக்கு குறைஞ்சது 10-15 லட்சம் ரூபா வேணும் ஒரு ரவுடியை. ஆமா. அவனுக்கு டெய்லி அசைன்மெண்ட்டு, கட்ட பஞ்சாயத்து, மாறுவாடி இடம் காலி பண்றது, ரியல் எஸ்டேட்ல காலி பண்றது, இப்படி பல வேலைகள். நீங்கள் ரவுடிகளுக்கு யார் வேலை கொடுக்குறா? மாறுவாடிகள் வேலை கொடுக்குறான், பில்டர்கள் தான் வேலை கொடுக்குறான், ஸ்கிராப்புக்காரன் தான் வேலை கொடுக்குறான். நீங்கள் சராசரி நபரை ஜெயிலுக்குள்ள வந்துட்டு மிரட்டுறாங்க. சட்டம் ஒழுங்கு பூரா காவல்துறைக்கு தெரியும். காவல்துறைக்கு தெரியாமல் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த கமிஷன் வந்தாலும் ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் அவங்க பூரா ரியல் எஸ்டேட் ரவுடிகளோடு ரியல் எஸ்டேட் பில்டர்களோடு தொடர்பு இல்லாத கமிஷனரே கிடையாது. இது ஒரு தனியாக சிபிஐ விசாரிக்குமா? சிபிஐயை கட்டுப்படுத்துகிற கமிஷன்லாம் எனக்கு தெரியும். சிபிஐயை கட்டுப்படுத்துகிற கமிஷன்லாம் தெரியும். ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி அந்த மாதிரி நினைச்சா ஸ்டேட் சர்வீஸில் இருக்கும், இல்லை சென்ட்ரல் சர்வீஸுக்கு சிபிஐக்கு போயிடும். எது சாதாரண எஸ்ஐ டிரான்ஸ்ஃபர் மாதிரி, ஏடிஆர் டிரான்ஸ்ஃபர் மாதிரி இது நடக்கும். அப்போ எப்படி இவர்கள் எல்லாம் ஒரு ரியல் எஸ்டேட் கமிஷனுடைய கட்டுப்பாடு இருக்காங்க. சிபிஐ ஒரு கட்டுப்பாடு இருக்கு. சிபிஐ உயர் அதிகாரிகளை பற்றி ஒரு பத்திரிகையாளர் நடத்துகிற இணையதளத்தில் செய்தி வரும். வந்தால் அவர் செட்டில் ஆயிடுவார், அதிலிருந்து எடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் இது அதாவது ஊடகவியலாளர் என்பவன் கொளுத்து வேலைக்கு கூலிக்கு வேலை செய்கிறவனை போல நிர்வாகத்தை தாண்டி எதுவும் பண்ண எந்த உண்மையும் சொல்லிவிட முடியாது. பல உண்மைகள் புதைஞ்சு போச்சு. நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தினசரி பத்திரிகை முதலாளிய இந்த ரியல் எஸ்டேட் கும்பல் இருக்காரு. ஒரு வார இருமுறை பத்திரிகை முதலாளி இந்த ரியல் எஸ்டேட் கும்பல ரவுடி ரியல் எஸ்டேட் கமிஷன் கும்பல் இருக்காரு. ஒரு தினசரி பத்திரிக்கை, ஒரு வார இருமுறை பத்திரிக்கை. இப்ப இதை தாண்டி எப்படி உண்மை வரும்? வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இவர்களால் தான் பல உண்மைகள் மறைக்கப்படுகிறது, திசை திருப்பப்படுகிறது. இல்லையா? இப்போ செல்வ பிறந்தகை வந்து இதில் விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் விசாரணை பண்ணல. ஆனால் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. இதே இப்போ பிஎஸ்பி கட்சி சார்பாக வந்து ஒரு மேலே சந்தேகம் இருக்குது விசாரணை பண்ண சொல்லும்போது, குறிப்பாக ஒரு முக்கிய வழக்கறிஞர் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கார், அவரை கூட கூப்பிட்டு என்கொயரி பண்ண கிட்டத்தட்ட 7 மணி நேரம். அப்படிங்கும்போது இவர் கிட்டே நெருங்கலையே, என்ன காரணம்யா? நீங்கள் இதில் முதல் ட்விஸ்ட் என்னன்னா, திருவேங்கடம் என்கவுண்டர். ஆமாம், திருவேங்கடம் சாட்சியை அளிக்க வேண்டிய தேவை என்ன? அதை சொல்லுங்க. திருவேங்கடத்தை சாட்சி ஏதோ ஒரு உண்மை தெரிந்த நபர். ஏன்னா அதில் வந்து மொத்தம் 12 பேர் சரண்டர் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு 12 பேரில் திருவேங்கடத்தை மட்டும் ஏன் என்கவுண்டர் பண்ணணும்? ஏன் ஏதோ ஒரு
ரகசியம். இருந்தாலும் என்கவுண்டருக்கு அப்புறம் தானே ஏகப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் வெளில வந்தாங்க. குறிப்பா சுத்தமனா இருக்கட்டும், அது முன்னாடி இந்த ஏகப்பட்ட ரவுடிகள் வந்து அதுக்கப்புறம் தானே வந்தாங்க. இல்லை, என்கவுண்டர் பண்ண வேண்டிய தேவை என்னன்னு கேட்குறேன். தேவை என்ன? கண்டிப்பாக அவன் வந்து எங்கே இருந்தான்? பூந்தமல்லி சப்ஜெக்டில் இருந்தான். ஏதோ திருவேங்கடம் மரணத்தோடு ஏதோ ஒரு உண்மையும் மரணம் அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் அருண் வராரு. அதுக்கு பின்னாடி தான் நீ கமிஷன் அருணே வராரு. ஏன்னா ஆர்ப்பாட்டம் போராடலாம் அதிகமாயிருச்சு. இந்தியா முழுவதும் பார்க்கப்பட்ட கொலையா போயிடுச்சு திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை. இதுல இப்ப குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு இந்த வழக்கு வீரியமா போகுமா இல்லை நீர்த்து போகுமா என்பது அனைவராலும் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு என்ன காரணம்னா, நீங்க இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் சிபிஐக்கு போவதற்கு 90% வாய்ப்பு இருக்கு. 90% வாய்ப்பு இருக்கு. சிபிஐக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிபிஐக்கு போயிட்டு இந்த வழக்கு எடுக்கப்பட்டால் பல குற்றவாளிகள் மறைக்கப்படுவார்கள். இல்ல மறைக்க முடியும், தப்பிக்க முடியாது. சிபிஐ ஒன்றும் சிபிஐ எடுத்தா திரு செல்வபுரத்தை விசாரிக்க வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. இப்போ கர்நாடகாவில் முதலமைச்சர் சீதாராமையா இப்போ அவருடைய மனைவி வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கில் அரசு நிலங்களை 35 ஃப்ளாட் அந்த மாதிரி பேர் எழுதி வச்சிட்டாங்கன்னு நீங்கள் லோக் ஆயுக்தா கவர்னரு அனுமதி கொடுக்குறாரு. அனுமதி கொடுத்த பிறகு அதை வழக்காக பதிவு செய்கிறாங்க. அவருடைய மனைவி மீது வழக்கு பதிவு செய்கிறாங்க. ஏன்னா ஆளுநர் யாரு? பிஜேபி. ஆட்சி காங்கிரஸ். நீங்கள் குற்றம் இருந்தால் தான் சார் வழக்கு பதிவு செய்வீங்க. குற்றமே இல்லைன்னு எப்படி வழக்கு பதிவு செய்வீங்க? குற்றமே துடுப்புலாம் பண்ண முடியாது. அப்போ பிஜேபி கண்டிப்பாக சிபிஐக்கு இந்த வழக்கு போனால் பல பேருக்கு மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்றத்தில் மோடியை விமர்சனம் பண்ணி போன நாடாளுமன்றத்தில் விமர்சனம் பண்ணி பேச ஆரம்பிக்கிறார். நீங்க தலித்துகளுடைய நிலங்களை எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டீர்கள், தலித்துகளுடைய சொத்துக்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டது சொன்னோன்னையும் உடனடியாக ஒரு 20 நிமிஷத்துல மல்லிகார்ஜுன கார்கே அவருக்கு ஒரு பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு. அவர் டெல்லியிலையும் அமைச்சராக இருந்திருக்காரு, கர்நாடகாவிலையும் துணை முதலமைச்சராக அமைச்சராக இருந்திருக்காரு. இவருடைய சொத்து பட்டியலை பூரா அப்பவே ஐபி என்ன பண்ணா எடுத்து மோடி டேபிளுக்கு வந்துருச்சு. பேசி முடிச்சு உட்கார்ந்த உடனே யாரு? மல்லிகார்ஜுன கார்கே உட்கார்ந்த உடனேயும் மல்லிகார்ஜுன கார்கேக்கு எங்கெங்க சொத்து இருக்கு, எத்தனை பேர்ல இருக்குங்கிற லிஸ்ட பூரா மோடி பார்லிமெண்ட்ல படிக்கிறார். ஒண்ணுமே பண்ண முடியல. என்ன அப்டேட்? உண்மைதானே? ஏன்னா பிஜேபி நெட்வொர்க்கு, ஆர்எஸ்எஸ் நெட்வொர்க்கு, ஐபி நெட்வொர்க்கு இந்தியாவில் அவ்வளோ பெரிய நெட்வொர்க். இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலை கண்டிப்பாக மாயாவதி பிஜேபியோட இப்போ ரிலேட்டடாக இருக்கு. அந்த அம்மா பிஜேபியோட நெருக்கமாக இருக்கு. பிஜேபியோடு சேர்ந்து தான் அந்த அம்மா கதையை முடிஞ்சு போச்சு. யானை சின்ன யூபியில் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இல்லைன்னா தலித் அரசியல் யூபியில் ஒரு பெரிய அரசியல், மாயாவதி அரசியல். மாயாவதி போட்ட ஆட்டத்தில் மாயாவதிக்கு வச்ச செக்கு வாழ்நாள் பூரா ஜெயிலில் இருக்கியா, யார் நம்ம லல்லு பிரசாத் மாதிரி பிஜேபியில் சேர்ந்துக்கிறியானோடையும் அந்த அம்மா மறைமுகமாக பிஜேபியோடு இருக்காங்க. ஆமாம். அப்போது இந்த வழக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு கண்டிப்பாக மாயாவதி சிபிஐ விசாரணை வேணும்னு ஒரு அழுத்தம் கொடுத்து பிஜேபி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய பல பிரமுகர்கள் சிபிஐ கட்டுப்பாடுகள் செல்வ பெருந்தகை உட்பட பல பேர் சிபிஐ கஸ்டடிக்கு போவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப நாள் இல்லை. நீங்கள் எவ்வளவு விரைவாக இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறதோ, நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகுதோ, எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும். இதை நீங்கள் அவருடைய மனைவி வழக்கறிஞர் பொற்குடியும் மாயாவதியும் உச்ச நீதிமன்றத்துக்கு போனால் இந்த
கோப்பு அப்படியே எங்க போயிடும்? சிபிஐ சிபிஐ ஆபீஸுக்கு போயிடும். இல்லையா? ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா என் மீது தவறான குற்றச்சாட்டை சுமத்துறீங்க அப்படின்னு சொல்லி 100 கோடி நஷ்டஈடு கேட்டாரு. அதுக்கப்புறம் 10 கோடியா வந்துட்டாரு. அப்புறம் எனக்கு 14 மன்னிப்புக்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி ஜெய்சங்கர் திரும்ப சொல்லிட்டாரு. ஆனா செல்வப்பிரந்த தரப்பு அமைதி காக்குது. என்ன காரணம்? இல்ல, அதாவது குற்றம் இருக்கா குற்றம் இல்லையா இத புலனாய்வு மூலம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அஸ்வத்தமனுக்கு பாஸ் வந்து செல்வப்பிரந்தக தான் இல்லையா? வெளிப்படையா தெரியுது. ஆமா ஆமா, அஸ்வத்தமனுக்கு 30 வயசுல இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தது செல்வப்பிரந்தக தான். அப்போ இது அஸ்வத்தமன் தானாக தன்னுடைய வளர்ச்சி ஆம்ஸ்ட்ராங்கால் பாதிக்கப்படுது, இதை தடுப்பதற்காக அவங்க அப்பா மூலம் இதை செஞ்சாரா, இல்லை ஒட்டுமொத்தமாக தன்னுடைய அரசியல் எதிர்காலம் ஆம்ஸ்ட்ராங்கால முடக்கப்படுகிறது என்ற வருத்தம் நீங்கள் அஸ்வத்தமனுக்கு இருந்திருக்கு, செல்வப்பிரந்தகைக்கு இருந்திருக்கு. இதன் மூலம் இந்த கொலை நடந்திருக்கலாமா என்கின்ற விசாரணை சிபிஐக்கு போனால் தான் இதுக்கு ஒரு முடிவு தெரியும். ஏன்னா பிஜேபி அரசாங்கம், காங்கிரஸாக இருந்தால் நீங்கள் அழுத்தம் கொடுக்கப்படும். பிஜேபியாக இருக்கிற காரணத்தினால இந்த வழக்கு கண்டிப்பாக வேகம் எடுக்கும். ஏன்னா இது அகில இந்திய அளவில் பார்க்கப்படுகிற வழக்கு. கண்டிப்பா இப்போ திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தா திமுக அப்படியே பின்வாங்கிடும். திமுக அப்படியே பின்வாங்கிடும். திமுக வைகோவே மோடி எது பேசாத உட்காருங்கிறாங்க. மோடிய பேசாத பேர் வந்தா டக்குன்னு ஆஃப் பண்ணுங்க. அப்ப அவரை மறுபடியும் மைக் கிடைச்சா போது மறுபடியும் 3 மணி நேரம் பேசுவார். வைகோபாலசாமிக்கு அவருக்கு உலகத்திலே பிடித்தமான பொருள் உணவை விட இது மைக்கு தான். அவர் சொல்றாரு, ஏப்பா இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை, தோழர்கள் பூரா உட்காந்துருக்கான், இனிமே கிடைக்குமான்னு தெரியாது, எனக்கு வயசாகி போச்சு, அதனால நான் யாரை வெளுக்கணுமோ எல்லாம் வெளுத்துக்கிறேன், ஒரு வாய்ப்பை கொடுக்கப்பாங்கிறாரு. இல்லை ஏவா வேலு நீங்க யாரு முதலமைச்சர் சிக்னல் கொடுத்துருப்பாரு, இப்படின்னு இருப்பாரு அப்படின்னு இருப்பார். அவ்வளவுதான். சட்டசபையில் நடக்கும், பேசிட்டே இருப்பாங்க எதிர்கட்சி தலைவர்கள். ஜெயலலிதா சபாநாயகர் முறைக்கும் சபானே பெல் அடிச்சிருவார், உட்காருங்குவார். அதேமாரி பேசினா காவலர்கள் என்ன பண்ணுவாங்க, தூக்கி வெளியே தூக்கி போட்டுருவாங்க, குண்டு கட்ட. இதெல்லாம் சிக்னல் தான். ஜெயலலிதா சிக்னல் தான், கருணாநிதி சிக்னல் தான். சட்டசபையில் தானே நம்ம நேர்லேயே பார்த்துருக்கோம். இப்போ அதே போல தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை என்பது ஏதோ ஒரு பெரிய சக்தி பின்னாடி இருக்கு. அது நீங்கள் சம்பவம் செந்தில் காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு வரவில்லை என்பதால் நீண்ட காலம் அதை நீடிக்க முடியாது. கண்டிப்பா சார்ஜ் ஷீட் போட்டே ஆகணும். சம்பவ செந்திலை சேர்த்தே போடட்டும். சம்பவ செந்திலுக்கு இந்த கொலையில் தொடர்பு இருக்குங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஆதாரங்களை நீங்க கொடுத்தா சம்பவ செந்தில் தேடப்படுகிற குற்றவாளியா அறிவிக்கட்டும், சொத்துக்களை முடக்கட்டும். அவங்க பல கோடி ரூபா சொத்து இருக்கான், அப்போ சொத்துக்களை எல்லாம் முடக்கட்டும். இந்தியாவை விட்டு எந்த காலத்தில் இந்தியாவுக்கு வர முடியாமல் போகட்டும், வாய்ப்பே இல்லை. ஆமா, தாவூத் இப்ராஹிமே இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்படுறான். அப்போ இப்போ பிஜேபியோட காம்ப்ரமைஸ் ஆகி தாவூத் இப்ராஹிம் பொண்டாட்டி பம்பாய் வந்து சொற்றம் ஜூலம் உறவினர்களை பார்த்துட்டு போகுது நம்ம. அப்போ தாவூத் இப்ராஹிம் கூட காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு பிஜேபி கவர்மெண்ட். அப்பா தாவூத் இப்ராஹிம் இப்போ முழுக்க எந்த ஊடுருவலுமே இல்லை. எங்கே காஷ்மீர் பார்டரில் பாகிஸ்தான் ஊடுருவல இல்லை பாருங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம அஜித் தோவல் இருக்காரு, மோடியினுடைய மூளை, அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற அவர் அங்கே போய் தாவூத் இப்ராஹிமை போட்டு தள்ளுவதற்கு 3 முறை முயற்சித்தார். விமானத்தையே இந்தியாவில் அவரை விமானத்திலிருந்து கராச்சியிலிருந்து சிங்கப்பூர் போகிறார். யார்? தாவூத் இப்ராஹிம். அப்படி போகும்போது அவனை இந்தியாவில் தரை இருக்கிறதற்காக இந்திய விமானப்படையே கிளம்பிருச்சு, வேண்டாம் விட்டுருங்கன்ட்டாங்க 3 முறை. அப்போ அஜித் தோவல் அங்கே போய் முஸ்லீமாக மாறி தொழுக ஆரம்பித்து முஸ்லீமாக இருந்து தாவூத் இப்ராஹிமை நெருங்கிட்டார் துப்பாக்கியோட. ஆனாலும் டெல்லியிலிருந்து உத்தரவு வேண்டாம், நீங்கள் அப்படி தொழுகிற பொழுது முஸ்லீம் பெரியவர் ஒருத்தர் சொன்னாராம், நீ முஸ்லீம் அல்லன்னாராம். ஆடி போயிட்டார். யார்? அஜித் தோவல். ஏன்னா முஸ்லீமாக மாறி பள்ளிவாசல் தொழுக ஆரம்பிச்சிட்டார். யார்? அஜித் தோவல். அப்போ நீ முஸ்லீமா அல்ல அப்படின்னாராம். இல்லை நான் தான் முஸ்லீம். இல்லை நீ முஸ்லீம் இல்லைன்னு. எப்படி கண்டுபிடிக்கணும்னையா, காது குத்திருக்கேன்னாராம். அப்பா அப்போ எவ்வளவு பெரிய புலனாய்வு அட்வென்ச்சர்ஸ். யாரு? அஜித் தோவல். இப்போ அவர் தான் மூளை. யாருக்கு?
மோடிக்கு. அப்போ அஸ்வத்தமனுக்கு பின்னாடி உள்ள ஒரு மாபெரும் சக்தியை கண்டுபிடித்தால்தான் இந்த கொலை வழக்கு முற்றுப்பெறும், முடிவுக்கு வரும். இதை அருண் அவர்களே முடித்து வைக்கிறாரா இல்ல சிபிஐ முடித்து வைக்கிறதா என்பதை நீங்க சம்பவம் செந்திலெல்லாம் சிபிஐக்கு வழக்கு போனா எங்க இருந்தாலும் தூக்கிடுவான். சிபிஐ இந்தியாவில் கடுமையா நடவடிக்கை. சிபிஐ வழக்கு போய் பல வழக்கு நிலுவையில இருக்கையா முடிக்க. அது அரசியல், அதுக்குள்ள அரசியல். இப்ப இந்த வழக்கு பிஜேபி அரசு, ஏன்னா பிஜேபியோட நெருக்கமான மாயாவதி, நீங்க குற்றம் சாட்டுவது காங்கிரஸை, அதனால இந்த வழக்கு உயிர் பெறும், வேகமாக நகர்த்தப்படும். இதுதான் காரணம். நீங்க காங்கிரஸ் அரசாங்கம் தான் வழக்கு நடக்காது. ஆனா எதிர்முகம் பிஜேபி அரசு சிபிஐக்கு உள்துறையிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அமித்ஷாவுக்கு மாயாவதி அழுத்தம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ எந்த வழக்குமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும், ராஜீவ்காந்தி வழக்குக்கே உண்மை தெரியல, இன்னைக்கு வரைக்கும் ராஜீவ்காந்தி கொலைக்கான முடிவே தெரியல. ஏன்னா ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகள் அத்தனை பேருமே பெரிய அரசியல் அதிகாரம் மிக்கவர்கள். ராஜீவ்காந்தி எப்படி மரணம் அடைந்தாருன்னு நளினிய பிரியங்கா வேலூர் ஜெயில் வந்து பார்க்குது. 10 ஆண்டு காலம் அவர்கிட்ட அதிகாரம் இருந்தது. 2004-14 இவர்கள் சொல்லுகிற நம்பர் தான் மன்மோகன் சிங் தான் பிரதமராக இருந்தார். எல்லா கோப்புகளும் நம்பர் 10 ஜென்பத்து எங்க சோனியா வீட்டிலிருந்து தான் முடிவு செய்யப்பட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகும், மன்மோகன் சிங் ஆஃபீஸுக்கு. ஆனால் தன்னுடைய தந்தை கணவன் மரணம் அடைந்த கோப்பே காணும். ராஜீவ்காந்தி மரணம் சம்பந்தமா எந்த கோப்பும் இல்லை. எல்லாத்துக்கும் பின்புல அரசியல், எல்லா பின்புல அரசியல் தான். இத சுப்பிரமணிய சாமி வழக்கை திசை மாற்றுகிறார். யார் சொல்றா? விசாரிக்க போடப்பட்ட ஜெயின் கமிஷன் மர்மம் வச்சது போறாரு. எப்படி செத்தாரு அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போடணும். யார? ஜெயின் எப்படியா செத்தாரு? இந்த கொலை குற்றவாளிகள் யாரோ பின்னணியில இருந்து அப்படியே ட்ராக் மாறுது இல்லையா? இந்தியாவில் பல மர்மங்கள் நடக்குது. என்ன காரணம்? மக்கள் முட்டாளா இருக்கு. மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லை. கேரளாவை போல, கர்நாடகாவை போல, ஆந்திராவை போல, பஞ்சாபை போல, பெங்காலியை போல இல்லை. நீங்க வடகிழக்கு மாநிலங்கள் பூரா உஷாரா இருக்கான். மத்திய மாநிலங்கள் பூரா என்ன நடக்குதுன்னே மக்களுக்கு தெரியல. பீகார், ஒரிசா, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இப்படி ஒரு 10-15 மாநிலங்கள் தான் இந்தியாவுடைய பிரதமரை உருவாக்குற மாநிலங்கள், தீர்மானிக்கிற மாநிலம். ஆமா, இவன் பூரா முட்டாளா இருக்கான். கல்வியே முழுசா போய் சேரல. சனாதனம் அதிகமா இருக்கு, சாதி ஆதிக்கம் அதிகமா இருக்கு. மாட்டை எடுத்துட்டு போனா அடிச்சு கொண்டுறான். யூபி, பீகார், ஒரிசா அடிச்சு கொண்டுறான். இன்னும் தலித்துக்கான கொடுமை நடந்துட்டே இருக்கு. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு தலித் பெண்ணு முடி வளர்த்துருக்கான்னு கத்திரிக்கோள் எடுத்து வெட்டான். எம்பி, யூபி, பீகார், ராஜஸ்தான், ஒரிசா இந்த மாநிலங்கள் போல இப்படியே இருக்கு. ஆக இந்த வழக்கு சிபிஐக்கு போனால் மட்டும்தான் குற்றவாளி நெருங்க முடியும், குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் என்ற நிலை கண்டிப்பாக ஐபிஎஸ் அருண் அவர்கள் ஏற்படுத்த மாட்டார் என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா ஐயா. திரு ஆம்ஸ்டாங் கொலையோட அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு பொறுத்திருந்து பாப்பா. மிக்க நன்றியா. நன்றி, வணக்கம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.